ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு நாங்கள் மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 2 எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஏர்போர்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் மும்பையிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஃப்ளைட் லேட் நைட் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கொஞ்சம் மழையாகவே இருந்தது. சென்னையிலேருந்து மும்பை போகும்போது ஃப்ளைட்டு டெர்மினல் 1ல் வந்தது. அந்த ஏர்போர்ட் ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் டெர்மினல் 2 ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி தான் நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது ஏர்போர்ட்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 2 ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ லிட்ரலி வாவ் மொமெண்ட்டாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட்ஸில் இது ரொம்ப யூனிக்னே சொல்லலாம். சீலிங் டிசைன், லைட்ஸ், ஸ்பேஸ் எல்லாமே ப்ரீமியம் ஃபீல் கொடுத்தது. இது ஏர்போர்ட்னு மட்டும் இல்லை, ஃபுல்லாக ஆர்ட் கேலரி மாதிரி இருக்குது. நம்ம நடந்து போகும்போதே ஒரு மாதிரி காம் ஃபீலாக இருந்தது. வெளியே வெதருமே நல்லா வார்மாக நல்லா இருந்தது. அண்ட் அந்த கிளைமேட்டில் நடக்கும்போது ரொம்ப சூப்பராக காமாக இருந்தது. ஏர்போர்ட்டுமே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக இருந்தது. அவ்வளோ லேட் நைட்லேயும் ஏர்போர்ட் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அண்ட் எங்களது கேட் 7னால நாங்கள் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. ரஷ் இருந்தாலும் ப்ராப்பராக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், சைன் போர்டாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே வெல் மெயின்டைன்டாக இருந்தது. ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரான உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா செக்இன் கவுண்டர்ஸ் தான். இங்கே டிபார்ச்சர் போர்டில் நம்ம ஃப்ளைட் நம்பர், கவுண்டர் நம்பர் எல்லாமே கிளியராக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நாங்கள் நம்ம ஏர்லைன் கவுண்டருக்கு போய் செக்இன் பண்ணோம். லக்கேஜ் வெயிட் செக் பண்ணுவாங்க, ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுவாங்க, அண்ட் அப்புறம் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸில் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம சீட் நம்பர், கேட் நம்பர், போர்டிங் டைம் எல்லாமே. இது ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக வச்சுக்கணும். செல்ஃப் செக்இன் கோச்சுமே இருக்குது. ரஷ் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போர்டிங் பாஸ்மே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். செக்இன் ப்ராசஸ் மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 2ல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ப்ராப்பர் க்யூ சிஸ்டம் இருந்தது, ஹெல்ப்ஃபுல் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. ட்ராவலுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லபடியாக போச்சு.
நாங்கள் ஒரு ரவுண்ட் அப்படியே ஃபுட் கோர்ட் ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு என்ன வேணுன்றதையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ட்ராவல் பண்ணும்போது ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இந்தியன் டு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வெயிட்டிங் டைம் போர் அடிக்காது. நம்மளும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ன ஃபுட்டு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் அந்த ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதையும் கேப்சர் பண்ணேன். அண்ட் எங்களுக்கு ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்குது. எப்போவுமே நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மெக்டியில் ஹாட் சாக்லேட் வாங்குவோம். ஸோ அதனால் ஹாட் சாக்லேட் ப்ளஸ் பர்கர்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதையுமே அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஏர்போர்ட் ரியலாகவே ஒரு ஹார்ட் கேலரி மாதிரி இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ளைட் ஏறினோன்னா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஏன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்தது. எழுந்து பார்த்தா சென்னை வந்தாச்சு. அண்ட் நைட் டைமில் சென்னை பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல் லைட்டிங்கோடு இருந்தது. அண்ட் இந்த மரீனா பீச் நைட் டைமில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மும்பையிலேருந்து சென்னைக்கு வரும்போது மும்பையை மிஸ் பண்ணுறேனான்னு நினச்சி பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எப்போ எந்த கண்ட்ரிக்கு இல்லை வெளியே எங்கே நான் ட்ரிப்பு போனாலுமே லைட்டாக அந்த ட்ரிப்பு முடியும் போது அந்த இடத்த நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். ஆனால் மும்பை எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லவே இல்லை. தாத்தா பாட்டியை மட்டும் லைட்டாக மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா சென்னை வந்து ரொம்ப நல்ல சிட்டி. மும்பை வந்து ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு எப்போ பார்த்தாலும் வந்து க்ரௌடியாக சவுண்டாகவே இருந்தது. அதனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சென்னை வந்துட்டோம், மரீனா பீச்சை பார்த்துட்டோன்னு எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் வெளியே வந்து அந்த சென்னை ஏரை ஃபீல் பண்ணும்போது பா இது இல்லடா காற்று அப்படின்னு இருந்தது. வந்துட்டோண்டா நம்ம ஊருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் மும்பைக்கு ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக டெர்மினல் 2வை எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஏர்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட ஜஸ்ட் லைஃப் அப்லோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. See you all in the next video. Until then, tata, bye bye.